சேதி நாட்டில் திருக்கோவிலூரை தலைநகராக கொண்டு மெய்ப்பொருள் நாயனாகிற மன்னர் ஆண்டு வந்தார். அவர் இந்த உலக பொய்ப்பொருட்களெல்லாம் நிலையில்லாததுன்னு எண்ணி இறைவனையும் அடியார்களையும் திருவேடத்தையுமே மெய்ப்பொருளாக நினைச்சு இருந்தார். அவருடைய ஆட்சியை பார்த்து பொறாமைப்பட்ட பக்கத்து நாட்டு அரசன் முத்தநாதன் பலமுறை படையெடுத்து வந்தோம், ஜெயிக்க முடியாம தோத்து போனான். மெய்ப்பொருள் நாயனாரை வெல்ல சிவனடியாராக போவது மட்டும்தான் சாத்தியம்னு தெரிஞ்சுக்கிட்டு பொய்யாக அடியார் போல வேஷம் போட்டு அரண்மனைக்குள்ள வந்து அரசருக்கு ஞான உபதேசம் பண்றேன்னு சொல்லி சுவடியில மறைச்சு வச்சிருந்த கத்தியால அவரை குத்தினான். இதை அறிந்த மெய்க்காப்பாளன் தத்தன் உடனே அவனை தாக்கி கொல்ல முற்பட்ட போது, தத்தா நமர், இவர் சிவனடியார் வேடத்தில் இருக்கிறார், யாராலையும் இவருக்கு ஆபத்து வராதபடி ஊர் எல்லையில கொண்டு போய் விட்டுட்டு வான்னு சொன்னதோட தத்தன் வந்து அவரை பத்திரமா அனுப்பிட்டேன்னு சொன்னதை கேட்ட பிறகு திருநீற்றன்பு பாதுகாத்து அளிப்பீர்னு மந்திரிகளுக்கு உத்தரவிட்ட பிறகு உயிரை விட்டு சிவபெருமான் திருவடியை அடைந்தார்னு பெரிய புராணம் நமக்கு தெரிவிக்குது. தத்தனை விட்டு உடனே முத்தநாதனை கொண்டிருந்தா தன்னை கொல்ல வந்தவனை பழி வாங்கிட்டோங்கிற இன்பம் அன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் கிடைச்சிருக்கும். ஆனால் அவனை மன்னிச்சு விட்டதால அழியா புகழ் பெற்றதோட அனைவரும் வணங்கும் நாயன்மாராகவும் மெய்ப்பொருள் நாயனார் உயர்ந்தார் என்பதை பொறையுடைமை அதிகாரத்தில் ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் என்ற குரலில் வச்சு விளக்கி ஒட்டலன் செய்தியுமை குறாது நமனென்றுரைத்தார் சுட்டிய சீர் மெய்ப்பொருளார் சோமேசா முட்ட ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ்னு சோமேசர் முதுமொழி வெண்பால திருவாவடுதுறை ஆதீன குலதெய்வம் மாதவ சிவஞான சுவாமிகள் நமக்கு அருளி செய்கிறார். அதனால நமக்கு யாராவது தீங்கு செஞ்சா அவனை உடனே பழிக்கு பழி வாங்கிட்டா அன்றைக்கு ஒரு நாள் தான் அவனை ஜெயிச்சிட்டோங்கிற இன்பம் கிடைக்கும். ஆனால் அதே அவனை மன்னிச்சு சரதாம் போடான்னு விட்டுட்டோன்னா உலகம் உள்ள அளவும் நமது புகழ் நிலைக்கும் என்பதை நமக்கு அறிவுறுத்துகிறார்.